Hi students, this is Alex here. Exercise 4.2, question number 1. Draw a line segment AB equal to 7 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் mark a point P on it கொடுத்துருக்காங்க. அப்புறம் draw a line perpendicular to the given line at P. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய போகிறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ முதல்ல ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த லைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் ஏபி கொண்டு 7 சென்டிமீட்டர் வரையணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஏ வந்து இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இது வந்து பாயிண்ட் ஏ. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 0 இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அந்த பாயிண்ட் ஏல இருக்கிற மாதிரி வச்சுட்டு அண்ட் 7 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 7 இருக்கிற இடத்துல இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இது வந்து பி. ஸோ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு பாயிண்ட் பின்னு போட்டுக்கோங்க. இது வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ மார்க் பாயிண்ட் பி ஆன் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பி வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது வந்து பாயிண்ட் பி. Draw a line perpendicular to the given line segment at P அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக இந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த பாயிண்ட் பியில் வர்ற மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாயிண்ட் பியிலிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரையணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் செட் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இதை கியூ அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன் பிக்யூ இருக்கு இல்லையா, இது வந்து பர்பண்டிகுலர். அதனால பர்பண்டிகுலர் சிம்பிள் நம்ம இந்த இடத்துல இப்படி போட போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் பியை வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாமா? இங்கே பர்பண்டிகுலர் சிம்பிள் இருக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் பி வந்து இங்கே இருக்கு. ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லைன் செக்மெண்ட் ஏபி வரைஞ்சோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டோமா. அப்புறம் மார்க் பாயிண்ட் பி ஆன் இட், இது செகண்ட் பார்ட். ஸோ பாயிண்ட் பி மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்ம வரைஞ்சோம். ஸோ செட் ஸ்கொயரை வந்து கரெக்டாக இங்கே பிளேஸ் பண்ணி வரைஞ்சோம்னா நமக்கு இப்போ இந்த லைன் வந்து இப்போ கிடச்சிருச்சு. அண்ட் இதை ஃபைனலாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைன் பிக்யூ இருக்கு இல்லையா, இந்த லைன் பிக்யூ வந்து பர்பண்டிகுலர் to the line AB and இந்த ஆங்கிள் பாருங்க APQ. இந்த ஆங்கிள் APQ எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து 90 டிகிரி இருக்கும். அண்ட் ஆங்கிள் BPQ எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம பர்பண்டிகுலர் லைன் டு த கிவன் லைன் செக்மெண்ட் அட் பாயிண்ட் பி வந்து வரைஞ்சாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. Draw a line segment LM equal to 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் பி எடுக்கணும், அந்த லைன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நாட் லையிங் ஆன் இட். அப்புறம் செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டு த லைன் LM த்ரூ த பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்கேல் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு லைன் வரையணும். ஸோ அந்த லைன் வந்து இந்த ஸ்கேல்லேருந்து இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படியே வரைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயும் ஆரோ மார்க் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து இதில் மார்க் பண்ணி இது எல் அப்படின்னு எடுத்துக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்எம் வந்து 6.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த ஸ்கேலை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்கேலை பிளேஸ் பண்ணி அந்த 0 வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் எல்லில் வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 6.5 இல்லையா. ஸோ 6 தாண்டி இந்த இடத்துல 6.5 இங்கே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு பாயிண்ட் எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி 6.5 சென்டிமீட்டர்ல முதல்ல வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாயிண்ட் பி வந்து எடுக்கணும், அது வந்து நாட் லையிங் ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் இங்கே மேலே இப்படி எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பாயிண்ட் பி. இப்போ நம்ம செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் எ லைன் பர்பண்டிகுலர் டு எல்எம் த்ரூ பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த லைன் மேலே கரெக்டாக இப்படி ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணணும். இப்படி பிளேஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்க.
மூவ் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் பியை டச் பண்ற வரைக்கும் அப்படி வரணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல இங்கிருந்து ஒரு லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த செட் ஸ்கொயரை நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் பி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி கரெக்டா இதுல வரைஞ்சிடலாம். ஒன்ஸ் லைனை வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த செட் ஸ்கொயர் எடுத்துருங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இது இங்கே மீட் பண்ற இடத்த நம்ம பாயிண்ட் கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போதான் நம்ம வந்து இதில் என்ன லைன் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த லைன் வந்து இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் PQ இருக்கு இல்லையா, இது வந்து பர்பண்டிகுலர் டு த லைன் LM. ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னும் போது ஆங்கிள் LQP வந்து 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் MQPயும் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து பர்பண்டிகுலரா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 3 பார்ட்டா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்கோம் LM, அப்புறம் பாயிண்ட் P எடுத்திருக்கோம், அப்புறம் செட் ஸ்கொயரை வச்சு பர்பண்டிகுலர் லைன் டு LM த்ரூ P வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. Find the distance between the given lines using the set square at 2 different points on each of the pairs of lines. Check whether they are parallel அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும், 2 இடத்துல மெஷர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஸ்கொயர் எடுத்து ஒரு லைன் கீழே இருக்கிற லைன் மேல இப்படி கரெக்டா வச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு செட் ஸ்கொயரை இது மாதிரி இந்த செட் ஸ்கொயர் மேல ஸ்லைட் ஆகுற மாதிரி இப்படி நீங்க பிளேஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல மெஷர் பண்ணுங்க. ஸோ இங்க மெஷர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ இதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படியே இதுல ஸ்லைட் பண்ணி நவுத்தி வேற ஒரு இடத்துல மெஷர் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ நம்ம 2 இடத்துலயும் மெஷர் பண்ணும்போது இங்க ஒரு 1 சென்டிமீட்டர் வந்திருக்கு, இங்க ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம 2 இடத்துலயும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம். 2 சேமா இருக்கிறதுனால தே ஆர் parallel அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த செட் ஆஃப் லைன்ஸ் வந்து தே ஆர் parallel. அதே மாதிரி இதை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ மறுபடியும் இந்த செட் ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு செட் ஸ்கொயரை வந்து ஒரு லைன்ல இது மாதிரி நம்ம வச்சிடலாம், இப்படி ஃபுல்லா வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு செட் ஸ்கொயரை இது மாதிரி வச்சு நம்ம இங்க மெஷர் பண்ணணும். ஸோ இது மேல இப்படி ஸ்லைட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல வைக்கும்போது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இங்க இருந்து 1.2. ஸோ இது வந்து நமக்கு 1.2 இருக்கு. இதையே இங்க வச்ச செட் ஸ்கொயரை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல மெஷர் பண்ணா ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 1.2 வருது. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் 1.2, இந்த டிஸ்டன்ஸும் 1.2. ஸோ 1.2 சென்டிமீட்டர், 1.2 சென்டிமீட்டர். ஸோ 2 இடத்துலையுமே சேமா இருக்கு. அதனால இதுவும் வந்து தே ஆர் parallel. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து மெஷர் பண்ணாலும் அது வந்து சேம் டிஸ்டன்ஸா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம parallel அப்படின்னு சொல்லுவோம். இதே நமக்கு இப்ப ஸ்லாண்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லைன் இப்படி இருக்கு, இன்னொரு லைன் இப்படி இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், திருப்பி இங்க மெஷர் பண்ணும்போது அதோட கம்மியாவோ அதிகமாவோ இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த லைன். பட் பேரலா இருந்துச்சுன்னா அது சேமா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே சேமா வருது. ஸோ நம்ம ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க, நம்ம டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிறதுனால 2 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல அது வந்து parallel அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். Question number 4. Draw a line segment measuring 7.8 cm கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் B வந்து மார்க் பண்ணணும், above it at a distance of 5 cm. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் B வழியா ஒரு லைன் வந்து parallel to the given line segment வரையணும். ஸோ 3 பார்ட்டா நம்ம வரைய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் வரையணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இதை மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் வந்து இதில் வரையணும். அண்ட் இந்த லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு இந்த 2 சைடும் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம 7.8 சென்டிமீட்டர்ல வரையணும். ஸோ ஒரு பாயிண்ட் P இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, மறுபடியும் இந்த ஸ்கேலை பிளேஸ் பண்ணணும்.
ஸோ அந்த ஸ்கேலை வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் ஜீரோ வந்து பாயிண்ட் பியில் வர மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 7.8 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 7.8 அப்படின்றது இந்த இடத்துல செவனை தாண்டி 8 டிவிஷன் இந்த இடத்துல வரும். ஸோ 7.8. ஸோ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிட்டு இதை பாயிண்ட் கியூன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ 7.8 சென்டிமீட்டர். இப்போ மார்க் ஏ பாயிண்ட் பி அபவ் இட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டரில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயரை இந்த லைனில் இப்படி ஹரிசாண்டலாக கரெக்டாக வைக்கணும். மேலே கீழேன்னு போகாமல் கரெக்டாக அந்த லைன் மேலே இப்படி வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே கரெக்டாக அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ரீடிங்ஸ் பார்த்தோன்னா இங்கே நமக்கு இது 0, இது 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட் பி வரும். ஸோ பாயிண்ட் பியை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு செட் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த பாயிண்ட் பி வந்து பாயிண்ட் பி வந்து இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செட் ஸ்கொயர் இருக்கும்போதே இப்படி ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து அந்த பாயிண்ட் பி தான் தேவை. இந்த டிஸ்டன்ஸோ இந்த லைன்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம இதை வரையில பாயிண்ட் பியை மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அது வந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் பி வழியாக ஒரு பேரலல் லைன் வரையணும். நம்ம ரேண்டமாக இப்படி பேரலாக வரைஞ்சோம் அப்படின்னா சம்டைம் வந்து அது கொஞ்சம் சரியாக வராது. ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செட் ஸ்கொயர் ஸ்கேல் வச்சு நம்ம ப்ராப்பராக வரையணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல செட் ஸ்கொயரை இது மாதிரி இந்த லைனுக்கு கீழே இப்படி கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டதுக்கு அப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலை கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா, இந்த செட் ஸ்கொயரில் இப்படி இங்கே இந்த இடத்துல இப்படி வரணும். ஸோ இதை கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சிருங்க. இது வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த செட் ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கேல்ல இருந்து இப்படியே ஸ்லைட் பண்ணி நம்ம அப்படியே மூவ் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் பி வரைக்கும் அதை மூவ் பண்ணணும். ஸோ பாயிண்ட் பி வரைக்கும் இப்படி மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாரிசான்டலாக ஒரு லைனை வந்து இந்த இடத்துல இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அந்த பாயிண்ட் பில இருந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் செட் ஸ்கொயர்லாம் எடுத்துருங்க. இந்த லைனை வந்து இன்னுமே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 சைடு இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்கே பி இருக்கிறனால நம்ம சும்மா இந்த இடத்துல பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போதான் நம்ம வந்து இந்த லைனை வந்து ஏபி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு லைன் 7.8 சென்டிமீட்டர் வரைஞ்சோம். பாயிண்ட் பி மார்க் பண்ணோம். அது 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அபோவ் த லைன். அந்த அபோவ் த லைன் பிக்யூ. அதுக்கப்புறம் ஒரு பேரலல் லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஏபி இருக்கு இல்லையா, இது வந்து பேரலல் டு பிக்யூ இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. Draw a line and mark a point R below it at a distance of 5.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாயிண்ட் R வழியா draw a line parallel to the given line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் வரையணும். ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து இப்படி வரைஞ்சிருவோம். ஸோ இந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 சைடும் இது மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஆரோ மார்க் போட்டுட்டு இது வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம லைனை வந்து இப்படி நம்ம நேம் பண்ணிக்கலாம். இல்லை ஏபின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் ஆர் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இப்போ இந்த லைன் வந்து ஏபி. ஸோ 2 பாயிண்ட் இப்படி சும்மா மார்க் பண்ணியாச்சு. இப்போது மார்க் எ பாயிண்ட் ஆர் பிலோ இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் 5.4 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆர் மார்க் பண்ணணும். ஸோ செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த லைன் மேலே இது மாதிரி ஹரிசாண்டலாக அப்படி கரெக்டாக பிளேஸ் பண்ணணும்.
ஸோ இந்த ஹரிசாண்டலாக இப்படி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸு 5.4 சென்டிமீட்டர். ஸோ 5.4 நான் மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இது ஜீரோலேருந்து வரும், 0, அதுக்கப்புறம் இது வந்து 1 2 3 4 5. 5.4னா அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற செட் ஸ்கொயரில் ஜீரோலேருந்தே ஆரம்பிக்கும். இது வந்து இங்கே 0 வந்து கீழே இருந்து ஆரம்பிக்குது. பட் எனிவே நான் அந்த டிவிஷனை கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த செட் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பாயிண்ட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த லைன்லாம் வரைய போகிறது கிடையாது. சப்போஸ் இப்போ இந்த லைன் வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இது 5.4 அப்படின்றத நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். பட் இப்போ நமக்கு வந்து பாயிண்ட் ஆர் மட்டும் தான் தேவை. அதனால பாயிண்ட் ஆரை மட்டும் மார்க் பண்ணுங்க. வேற எதையும் நம்ம எழுத வேண்டாம், வேற எதுவும் வரைய வேணாம். இப்போ த்ரூ ஆர் ட்ராய் லைன் பேரலல் டு த கிவன் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயர் எடுத்து இந்த லைன் மேலே கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி கீழேயோ மேலேயோ இப்படி வராமல் இப்படி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்கேல் எடுத்து இதை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த செட் ஸ்கொயரோட சைடில் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ரொம்ப உள்ளேயும் இல்லாமல் ரொம்ப தள்ளியும் இல்லாமல் இது கரெக்டாக அந்த சைடு வந்து இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த செட் ஸ்கொயரை வந்து என்ன பண்ணலாம்னா அழகாக நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இப்படி ஸ்லைட் பண்ணலாம். ஸோ ஸ்லைட் பண்ணி இப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். அது ஸ்கேல் இருக்கிறனால நமக்கு வந்து அது நவுந்து போகாமல் ஒரே நேராக அப்படி கரெக்டாக வரும். ஸோ அது நேராக வரும்போது இந்த பாயிண்ட் ஆர் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பாயிண்ட் ஆர் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இங்கே நிறுத்திட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வழியாக இந்த செட் ஸ்கொயரை வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த செட் ஸ்கொயர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 2 சைடு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன் பிஆர் வந்து பேரலல் டு ஏபி இருக்கும். ஸோ லைன் பிஆர் இங்கே எழுதிடலாமா, லைன் பிஆர் பேரலல் டு ஏபி. ஸோ அவங்க கேட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சோம். அந்த லைனுக்கு கீழே மார்க் பாயிண்ட் ஆர் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைனுக்கு கீழே நம்ம ஒரு பாயிண்ட் ஆரை மார்க் பண்ணோம் அட் டிஸ்டன்ஸ் 5.4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஆர் வழியா ஒரு பேரலல் லைன் டு த கிவன் லைன் ஏபிக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த லைன் பிஆர் வந்து பேரலல் டு ஏபி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு.